அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹப்சாஸ் ஜோன். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது எங்கள் காயல்பட்டினுடைய ஸ்பெஷல் மஞ்சள் சோறு இல்லை குஸ்கான்னு சொல்லுவாங்க. இப்போ அதுதான் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டேன். அதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனை கொடுக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுக்கப்புறமா நாம் வந்து வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயம் எடுத்தால் கூட இதுக்கு போதும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு வெங்காயம். இப்போ வந்து இதில் நம்ம மல்லி, புதினா, ரம்பலை கிடைக்காதவங்க பிரிஞ்சி இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா போட்டுட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுங்க. இப்போ அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நாம் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். சேர்த்துட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த வாசனை வந்து வெளியில் போகாது. அது இன்னும் நல்லா வாசனை கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரம்பலை, மல்லி, புதினா எல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப முருகலாயிடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நாம் வந்து இதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் வந்து நான் வந்து லைட்டாக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக மஞ்சள் கலர் வந்து நல்லா டார்க்காக வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு இல்லை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து லைட்டாக தான் சேர்த்துருக்கேன், லைட் மஞ்சள் கலரில் இருக்கட்டும். இப்போ அந்த மஞ்சளோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கணும். அடுத்து வந்து நான் இதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் வந்து நான் வந்து 2 பாலுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். கட்டிப்பாலும் தண்ணி பாலும். ஒரு சிலர் வந்து இதுக்கு வந்து கெட்டியான பால் மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. இது நம்ம வந்து இப்படியே கூட சேர்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நான் ஏற்கனவே அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த அரிசியை நான் இதோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தூள் உப்பு வேணுனாலும் நீங்கள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இதை வந்து மூடி வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே தம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு அளவுக்கு வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நாம் ஒரு பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை அடுப்பில் வச்சு அதுக்கு மேலே நம்ம இந்த சட்டியை வச்சு தம் போட்டுக்கணும். அப்போ தான் கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ சூப்பராக புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது புலாவ், குஸ்கா எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு. இதுக்கு காம்பினேஷனாக வந்து நான் வந்து பீஃபில் வந்து சுக்கா வச்சுருக்கிறேன். சிக்கன் சுக்கா வேணுங்கிறவங்க சிக்கனில் வைக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வெறும் அவிச்ச முட்டையை கூட வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலேஜ் பிள்ளைங்க, ஸ்கூல் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து எங்கள் ஊரில் வந்து கடலைப்பருப்பு போட்டு பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து சிறுபருப்பு போட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா என் பசங்களுக்கு வந்து இந்த பருப்பு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பெல்லாம் நான் போட்டேன்னா அவங்க எல்லாத்தையும் புறக்கி தூக்கி கீழே போட்டுறதுனால நான் அதெல்லாம் யூஸ் பண்ணலை. நான் ப்ளெயினாக தான் அந்த குஸ்கா பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.